சரணம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். குழந்தைகளுக்கு அவசியமாக நம்ம வந்து வேல்மாறல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. குழந்தைகளுக்கு 1 வயதுலேருந்து 7 வயது வரைக்கும் குழந்தைகளோட ஆழ்மனம் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தெய்வீக உணர்வு உள்ள பாசுரங்களை குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை அற்புதமாக மாறும். அந்த குழந்தைகளும் தெய்வ குழந்தையாக மாறுவாங்க. இப்போ இந்த வேல்மாறல் குழந்தைகளுக்கு உடனடியாக அது வேலை செய்யுது. நாங்களும் எங்களோட நாங்கள் திருவிடக்கலியில் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அருகாமையில் வர குழந்தைகளுக்கெல்லாம் நாங்கள் அதை எங்கள் குழந்தைக்கே கொடுத்து பார்த்தோம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களோட ஐக்யூ, அவங்களோட ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்லாம் நிறைய மாறி வகுப்பிலே முதல் மாணவியாக வந்த வாய்ப்புகளும் பார்த்தோம் நாங்கள். அப்படிலாம் நிகழ்வுகள் நடந்துச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு. இந்த வேல்மாறல் குழந்தைகளுக்கு உடனடியாக அது வேலை செய்யும், அற்புதங்களை நிகழ்த்துது. இன்றைக்கி பெண் குழந்தைகள் அவசியம் சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெண்களோட பாதுகாப்புங்கிறது நிறைய இடத்துல கேள்விக்குறியாக இருக்குது. பெண்களும் அவசியம் வேல்மாறலை படிங்க. அது வந்து ஒரு கவசம் போல் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து நீங்கள் அவங்களோட பாதுகாப்பை பற்றின நீங்கள் இந்த பெண் குழந்தைகள் அதை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களை ஒரு கவசம் மாதிரி அதை பாதுகாக்கும். இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள்லேருந்து அவங்கள நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த வேல்மாறல் அந்த அற்புதத்தை செய்யும். சாமிகள் வந்து இந்த வேல்மாறலை 1925, 26 காலகட்டங்களில் உருவாக்கினார். எதிர்காலம் இப்படி தான் இருக்கும், மக்கள் வந்து பல துன்பங்களுக்கு ஆட்கொள்ள போகிறாங்க அப்படின்னு ஒரு சக்தி நிலையில் இதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த வேல்மாறல் குருநாதரால் முருகப்பெருமானோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இந்த வேல்மாறல் வள்ளிமலை சாமிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பெண்களுக்கு இதை நீங்கள் பாராயணம் பண்ணும்போது இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல துன்பங்கள்லேருந்து அவங்க விடுபடுவாங்க. இது பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் ஏமாற்றப்படுறாங்க, பல துரோகங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க அன்புக்கு வந்து ஏங்கக்கூடியவங்க. ஆண்களை விட பெண்களுக்கு வந்து இந்த அன்புங்கிறது அதிகமாக ஏங்குவாங்க. பிள்ளைகளை வந்து சின்ன வயசில் நம்ம பெண் குழந்தைய ரொம்ப பாசமாக வளர்க்குறோம். அது அவங்க குறிப்பிட்ட ஒரு காலம் அவங்க வந்து அந்த பெரிய பிள்ளை ஆனவுடனே அவங்கக்கிட்ட தந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அந்த பெரிய பிள்ளை ஆனவுடனே அந்த டிஸ்டன்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா இந்த பெண் குழந்தைகள் அன்புக்கு ஏங்குறதுனால இந்த வெளியில் நடக்கக்கூடிய போலியான அன்புகளுக்கு அவங்க வயப்பட்டு அவங்க வாழ்க்கையே இதனால் சீரழிக்கப்பட்டுருது. நிறைய பெண் குழந்தைங்க, நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி நம்பி போய் நிறைய ஆண்களை நம்பி வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. நீங்கள் இந்த வேல்மாறல் சின்ன வயசுலேயே இப்படிலாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் எந்த விதமான இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான செயல்களுக்கு அவங்க போக மாட்டாங்க. தெய்வ குழந்தையாகவே இருந்து ஒரு ஆட்சி பணிக்கு போகக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு போவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த வேல்மாறல் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் துன்பப்படுறாங்க. இப்போ ஆண்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா தன் மனைவியை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து நம்ம கூடயே இருக்கிறவங்க அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதே கிடையாது. எப்படின்னா நம்ம திருமணம் பண்ணிட்டோம், 3 முடிச்சு போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து ஒரு அடிமை போல் நடத்துகிறாங்க. அதனால தான் பல ஆண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. வீட்டில் உள்ள பெண்களை உங்கள் மனைவியை முதல்ல சந்தோஷமாக வச்சுங்க. நீங்கள் நம்ம ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, உங்களோட தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கணுன்னு மனைவியை வந்து வற்புறுத்துறாங்க. உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே போல தான் அவங்க பெண்களையும் அவங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் தாய் தந்தையை பார்த்துக்கணும்னு நீங்கள் கட்டாயப்படுத்தும் போது நீங்களும் உங்களோட மனைவியோட தாய் தந்தையை கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அவங்களும் இந்த உலகத்தில் உங்களை போலயே நண்பர்களும் சொந்த பந்தங்களும் உடையவங்க தான். அவங்க ஒரு 20 வயசு 24 வயசு வரைக்கும் அவங்க வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை திருமணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவங்க கணவன் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் சக்தி மிக்க ஒரு பெண்ணோட எக்காரணத்தை கொண்டும் அவங்களோட மனம் துன்பம் படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களை பல விதங்களில் கஷ்ட நிலைக்கு உட்படுத்தும். பல ஆண்கள் கஷ்டப்படுறதுக்கு வீட்டில் உள்ள மனைவியை சந்தோஷமாக வச்சுக்காதது தான். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ள பெண்கள் அனைவரும் இந்த வேல்மாறலை படிங்க. உங்கள் கணவன்மார்கள் நீங்கள் நினச்ச மாதிரி மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.
குருநாதர் வந்து இத வந்து ஒரு அற்புத சக்தினிக்கு தான் உருவாக்குனாரு. இத பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் கண்டிப்பா இத படிங்க. இந்த சமூகத்தில நடக்கக்கூடிய குற்றங்கள்லேருந்து, நமக்கு நடக்கக்கூடிய தீவைகள்லேருந்து பாதுகாத்த இது வந்து ஒரு கவசம் போல பயன்படும். மே முருகா சரணம். நன்றி. முருகர் புகழ் ஓங்குக. மேலும் ஒரு தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முருகா சரணம்.